வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். காரைக்குடி மீனாட்சிபுரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் மாசி பங்குனி திருவிழா சிறப்பாக தொடங்கியது. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். காரைக்குடி மீனாட்சிபுரம் என்னுமிடத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வீற்றிருக்கும் முத்துமாரியம்மன் மாசி திருவிழா ஞாயிற்றுக்கிழமை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முருகன் இருக்காரு. அதாவது இந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் இந்த அம்பாளுடைய பேர் லலிதா பரமேஸ்வரி. இப்போ அமைதிக்கு 1956 சுயமாக இருந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மா. இப்போ இந்த வருஷம் வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி 15 நாள் கழித்து பூச்சொல்லி விழா நடக்கும். இந்த பூச்சொல்லி விழாவில் இருந்து 15 நாள் கழித்து 15ஆம் நாள், அதாவது மாசி கடைசி செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி பங்குனி செவ்வாய் மதுமுளப்பாரி எடுத்து புதன்கிழமை அன்னைக்கு பால்குடம் நடக்கும். இது வருஷம் எந்த தேதி வந்தாலும் மாறாது. அந்த திரை அப்படியே மாறும். இந்த அம்பாளுடைய அவதாரம் வேண்டுன வரத்தை நினச்சிக்க. பக்தர்கள் அனைவரும் பூத்தட்டு ஏந்திய தங்கள் காணிக்கையை செலுத்தினர். 10 நாட்களுக்கு மேல் நடைபெறும் இத்திருவிழாவில் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மற்றும் 18ஆம் தேதி புதன்கிழமை 2 நாட்கள் 3 லட்சம் பக்தர்கள் கூடினார்கள். இந்த திருவிழாவை முன்னிட்டு பிப்ரவரி 18 புதன்கிழமை என்று பால்குடம், காவடி, பூக்குழி இறங்குதல் மற்றும் பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பக்தர்கள் அனைவரும் தங்கள் வேண்டுதலை பக்தியோடு நிறைவேற்றினர். அனைவரும் இந்த முத்துமாரியம்மன் திருவிழாவில் கலந்து அன்னையின் அருளை பெறுமாறு தக்கார் உதவி ஆணையர் ஞானசேகரன் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.